Hi friends, welcome to Rasgulla channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு chicken noodles எப்படி செய்யணும்னா பார்க்க போறோம். டெய்லி நம்ம வீட்ல நார்மலா நம்ம யூஸ் பண்ற noodles குட்டி குட்டி பாக்கெட் noodles இருக்கு இல்லையா? அதுலயே நம்ம வீட்லயே ரொம்பவே டேஸ்டான noodles எப்படி செய்யணும்னா பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு ஹிப்பி noodles தான் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாத்திரத்துல கொஞ்சமா உப்பு போட்டுட்டு இந்த noodles-ஐ வேக வச்சு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நூடுல்ஸ் நல்லா வெந்துரும். இத வடிச்சிட்டு கொஞ்சம் சில் தண்ணியிலயும் இது பண்ணி வச்சிடலாம். அப்பதான் ஒட்டாம வரும். ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 3 முட்டையை உடைச்சி ஊத்திக்கிறேன். நான் இன்னைக்கு 4 பாக்கெட் நூடுல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு 3 முட்டை எடுத்துக்கிறேன். லைட்டா கீழே வெந்ததும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதா ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப பொடியா பண்ண வேணாம். கொஞ்சம் முட்டை வாய்க்கு வர மாதிரி கொஞ்சம் பெருசாவே இருக்கட்டும். இதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். அதே பேன்ல 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுபடட்டும். இதோட 1/4 கிலோ சிக்கன் சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன்ல இருக்க தண்ணி அப்படியே வெளியே வரும். அதுலயே இந்த சிக்கன் ஃபுல்லா நல்லா வெந்துரும். ஃபர்ஸ்ட் சிக்கன் நல்லா வேகட்டும் அதுல இருக்க தண்ணியிலேயே. ஒரு 5 நிமிஷம் போல மூடி போட்டு வேக வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா தண்ணி சிக்கன்ல இருக்க தண்ணி தான் இப்போக்கு இருக்கு. நான் எந்த தண்ணியும் ஊத்தல. அந்த தண்ணிலாம் நல்லா வத்தின அப்புறமா ஆயில்ல சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இந்த டைம்ல ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதோட ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பீன்ஸ் கேப்சிகம் எது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் சும்மா கலருக்காக கொஞ்சமா கேரட் மட்டும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் லைட்டா வதங்கட்டும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதக்கிடலாம். இதோட நூடுல்ஸ் பேக்கெட்லயே இருக்கும் இல்லைங்களா பவுடர், அந்த பவுடர் தான் நான் சேர்க்கிறேன். அந்த எல்லா பவுடரையும் சேர்த்துடுறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1/4 ஸ்பூன் சோயா சாஸ். சோயா சாஸ் சேர்க்கும் போது எப்பவுமே கம்மியாகவே சேருங்க, இல்லைன்னா அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுத்துரும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நூடுல்ஸில் அந்த பவுடர்லேயே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு. இதோட 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் கிளறின அப்புறமா எண்ணெய்லாம் லைட்டாக மேலே வந்த அப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருக்க முட்டையை இதில் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் முட்டையில் நல்லா இறங்கின அப்புறமா நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா அந்த நூடுல்ஸை இப்போ சேர்த்துற வேண்டியதான். தண்ணியிலிருந்து எடுத்து வச்சிருக்க நூடுல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலா எல்லாம் இதோட சேர்ந்து வர மாதிரி கிளறி விட்டுடலாம். நிறைய பேருக்கு சிக்கன் நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். கடையில் போயிட்டு தான் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான சிக்கன் நூடுல்ஸ் தயார். கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.